வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் குழந்தை பிறந்தாச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட பேரை நம்ம எப்படி ஸ்பார்ஸில் ஆட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஸ்பார்ஸில் நம்ம நேம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டாக்குமெண்ட் ப்ராசஸ் எப்படியெல்லாம் பண்ணணும், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன வேணும், அதை எப்படியெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிறந்த குழந்தையோட அவங்களோட பேரை நீங்கள் ஸ்பார்ஸில் ஆட் பண்ணுறது மூலியமாவோ இல்லை பாட் அவுட் பண்ணுறது மூலியமாவோ அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும், அந்த பெனிஃபிட்டுக்கான எலிஜிபிலிட்டியில் இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி பாட் அவுட் பண்ணாமல் நீங்கள் பேர் ஆட் பண்ணலாக்கா ரொம்ப பெரிய கஷ்டத்தில் அவங்க அந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பென்ஷனர் இருக்கும்போது நீங்கள் பண்ணுற ப்ராசஸ்க்கும் பென்ஷனர் இல்லாத போது டிபெண்டோ இல்லை ஸ்பௌஸோ அந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் பென்ஷனர் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் குழந்தை பிறந்தாச்சு அவங்களோட பேரை நீங்கள் பாட் அவுட் பண்ணலை, உங்களோட டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோவில் சொல்கிற வழிமுறையில் பயன்படுத்தி நீங்கள் உங்களோட குழந்தையோட பேரை பாட் அவுட் பண்ணுங்கள். ஸோ பாட் அவுட் பண்ணாக்கா ஃப்யூச்சரில் எங்கேயாவது ஒரு இடத்த அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் முதல்ல என்ன டாக்குமெண்ட் வேணும், அதை நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு பாட் அவுட் பிறகு ஸ்பார்ஸில் என்ன பண்ணணும், ஸ்பார்ஸில் கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி ஒரு ஃபேமிலி மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் முதல் பாயிண்டில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். ஸோ எந்த ஜெண்டராக இருந்தாலும் சரி அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு முன்னாடி எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாச்சோ அந்த ஹாஸ்பிட்டலேருந்து உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை உங்களோட அந்த ஹாஸ்பிட்டல் எந்த பஞ்சாயத்து அண்டரில் வருதோ, முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் அண்டர் வருதோ அந்த ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கிளைம் பண்ணணும். ஸோ பர்த் சர்டிஃபிகேட் கிளைம் பண்ணும்போது நீங்கள் 2-3 காப்பி எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கிங்க. ஏன்னா ஒரிஜினல் காப்பி தான் நீங்கள் ரெக்கார்டுக்கு அனுப்பணும். ஸோ ஒரே ஒரு காப்பி மட்டும் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு காப்பி அனுப்பிச்சிட்டிங்கனாக்கா உங்ககிட்ட மறுபடியும் பர்த் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் இருக்காது. நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஒரு சில இடத்தெல்லாம் அந்த டவுன்லோட் காப்பியை அக்செப்ட் பண்ணுறதில்ல. உதாரணமாக ரெக்கார்ட் ஆஃபீஸ்லேயே அந்த டவுன்லோட் காப்பியை வாங்க மாட்டாங்க. பஞ்சாயத்து போர்டில் நம்ம என்ன பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறோமோ அந்த காப்பி தான் இங்கே வாங்குவாங்க. ஸோ அதனால் 2-3 காப்பியும் நீங்கள் வாங்கிக்கிங்க. ஸோ அந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு நீங்கள் அந்த குழந்தையோட ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஆதார் கார்டு கலெக்டரேட் கிட்ட போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க டேப் வச்சு அங்கே அப்ளை பண்ணுவாங்க. அதனால் கலெக்டரேட் கிட்ட போயிட்டு உங்களோட குழந்தையோட ஆதார் கார்டும் அப்ளை பண்ணிடுங்க. ஆதார் கார்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு அதிகமாக போச்சுன்னா ஒரு வாரத்திலேயே அந்த ஆதார் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டவுன்லோட் பண்ண காப்பியை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல பர்த் சர்டிஃபிகேட் வாங்க, நெக்ஸ்ட் ஆதார் கார்டு வாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா பர்த் சர்டிஃபிகேட் இந்த ஆதார் கார்டை வச்சு குழந்தை பேரில் அஃபிடேவிட் வாங்கணும். ஸோ அஃபிடேவிட்டோட ஃபார்மேட் வேணுன்றவங்க நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு பர்சனலாக கேட்கலாம். ஸோ பர்சனலாக நான் உங்களுக்கு அஃபிடேவிட்டோட என்ன ஃபார்மெட்டோ அந்த ஃபார்மெட்டை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அது கூடவே டிக்ளரேஷன் ஃபார்ம் வேணும். ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் வேணுன்றது நான் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் அஃபிடேவிட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்டு ப்ளஸ் உங்களோட பிபிஓ டிஸ்சார்ஜ் புக் இந்த மாதிரி காப்பியெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட சோல்ஜர் போர்டில் போயிட்டு கொடுக்கணும். ஸோ சோல்ஜர் போர்டு உங்களோட ரெக்கார்ட் ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த பண்டலான டாக்குமெண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட சோல்ஜர் போர்டில் கொடுத்து சோல்ஜர் போர்டு மூலிமா ரெக்கார்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ என்னோட கேஸில் என்ன ஆச்சுனாக்கா நான் சோல்ஜர் போர்டில் கொடுத்தேன். ஆனால் அவங்க டாக்குமெண்ட் அனுப்பிச்சாங்களா இல்லையானே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழித்து நான் ரெக்கார்டில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது உங்களோட டாக்குமெண்ட் இன்னும் ரிசீவ் ஆகணும்னு சொல்லி தான் எனக்கு ரிப்ளை வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு வழிமுறையில் என்னோட டாக்குமெண்ட் சென்ட் பண்ணி நான் என்னோட குழந்தையோட பாட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ பாட் அவுட் காப்பி உங்கள் கையில் வந்த பிறகு தான் நீங்கள் ஸ்பார்ஸில் அப்டேட் பண்ண முடியும். ஸோ பாட் அவுட் காப்பி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். அது பென்ஷன் இருக்கும் சரி இல்லை சர்வீஸில் இருக்கவங்க சரி யாராக இருந்தாலும் பர்த்தோட பாட் அவுட் பண்ண பிறகு தான் உங்களோட டிபெண்டோட நேம் ஆட் ஆகும். வித்தவுட் பாட் அவுட்டில் நீங்கள் ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பாட் அவுட் வந்த பிறகு ஸோ இந்த காப்பி நீங்கள் டிஸ்சார்ஜ் புக்கில் ஆட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி பாட் அவுட் காப்பி வந்த பிறகு ஸ்பார்ஸில் என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ
ஸோ முதல்ல உங்களோட ஸ்பார்ஸில் நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ண பிறகு டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஏற்கனவே நான் சொன்னது தான், நம்மளோட பிவிடி வந்து எப்போ கம்ப்ளீட் ஆச்சு, அதே போல் உங்களோட நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் டியூ டேட் வந்து எப்போன்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி டியூ டேட்டும் பார்த்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மை ப்ரொஃபைலில் போயிட்டு மேனேஜ் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணினாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ ரெண்டுத்தில் எது கிளிக் பண்ணாலும் அந்த பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு வந்து இங்கே பர்சனல் டீட்டெயில்ஸ், சர்வீஸ் டீட்டெயில்ஸ், ஃபேமிலி டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ், அதர் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில நம்மள இண்டிவிஜுவல் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து காட்டுவாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படின்ற வந்து கிளிக் பண்ணணும். ஸோ ஃபேமிலி டீட்டெயில்ஸ்க்குள்ளே போனால் மட்டும்தான் இது வந்து ஓப்பன் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மை ப்ரொஃபைலே வி ப்ரொஃபைலில் வந்து போனீங்கன்னாக்கா உங்களால் ஆட் பண்ண முடியாது. அங்கே வந்து உங்களால் பார்க்க மட்டும்தான் முடியும். ப்ரொஃபைலை வந்து பார்க்க மட்டும்தான் முடியும். உங்களால் இங்கே வந்து எந்த ஒரு எடிட் ஆப்ஷனுமே இங்கே காட்டாது. நீங்கள் பேரை சேர்க்கவோ இல்லை ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மேனேஜ் ப்ரொஃபைலில் வந்து போனால் மட்டும்தான் அதுக்கான வாய்ப்பு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். அங்கே தான் உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் போய்ட்டு நம்ம ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணோடனே உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் ஃபேமிலி மெம்பர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர் ஆட் பண்ணுறதுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் உங்களோட ஃபஸ்ட் நேம் வந்து உங்கள் குழந்தையோட நேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் நேம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ குழந்தையோட நேம் வந்து டைப் பண்ணிங்க. ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம்னதுக்கு ஸ்பேஸ் இருந்தாச்சுனாக்கா அந்த மாதிரி பண்ணலாம். ஸ்பேஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட் நேம்லேயே வந்து நீங்கள் உங்களோட குழந்தையோட பேர் வந்து டைப் பண்ணிங்க. அது ஆஸ் பர் பார்ட் ஆர்டரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ இங்கே ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து வெரிஃபை பண்ணுறதுனால ஆஸ் பர் பார்ட் ஆர்டரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணிங்க. நெக்ஸ்ட் குழந்தையோட ரிலேஷன்ஷிப் வித் பென்ஷனரோட டாக்டரா சன்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. அதுக்கடுத்து குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தும் அங்கே வந்து பார்ட் ஆர்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதர் நேம் வந்து கேட்கும். ஸோ மதர் நேமில் நீங்கள் கிளிக் பண்ணமுன்னே ஆல்ரெடி ஸ்பௌஸ் நேம் வந்து இருக்கும். அதை செலக்ட் பண்ணாவே அவங்க வந்துடும். அதுக்கடுத்து குழந்தைக்கு ஏதாவது மென்டலி சேலஞ்சு இல்லை ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்பாக இருந்தாங்க அது வந்து எஸ் கொடுத்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கேயே நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நோ கொடுத்துங்க. அடுத்து குழந்தையோட ஆதார் கார்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஆதார் கார்டை வந்து முதல்ல வாங்கி நீங்கள் வச்சுட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ இங்கே வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தையோட ஆதார் கார்டு கொடுத்துட்டு அடுத்து பேன் நம்பர் இருந்தால் பேன் நம்பர் கொடுத்துங்க. இல்லைனா மொபைல் நம்பர் வந்து கொடுத்துங்க. ஏன்னா மொபைல் நம்பர் வந்து நம்மளோட நம்பரை கூட கொடுத்துடலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பட்டனை வந்து கிளிக் பண்ண உடனே சேவ் ஆகிடும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேச்சுனாக்கா ஃபேமிலி டீட்டெயில்ஸ்ன்ற பேஜில் என்ன பேர் வந்து ஆட் பண்ணுமோ அந்த பேர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டு உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸில் வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து கொடுத்தாச்சு அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து வேலை முடியல. இப்போ வந்து கீழே வந்து நெக்ஸ்ட் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதுக்கு அடுத்த பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கே எதுவுமே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டே வாங்க. ஏன்னா இப்போது டிபெண்டர் வந்து ஆட் ஆகிறதுனால நீங்கள் எல்டிஏ இந்த மாதிரி நாமினி டீட்டெயில்ஸ்லாம் அவங்களோட ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட்டில் வந்து உங்களுக்கு எதுவுமே கேட்காது. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு நீங்கள் சப்மிட் மட்டும் கொடுத்தா போதும். சப்மிட் கொடுக்கும்போது உங்களோட ஆப்ஷன் வந்து கேட்கும். நீங்கள் வந்து ஷூராக இது வந்து சப்மிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே எஸ் கொடுக்கணும். என்ன ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறோமோ அந்த ரெக்வஸ்ட் மென்ஷன் பண்ணி ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அக்செப்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பெண்டிங்கில் தான் இருக்கும். ஸோ இங்கே ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு டோக்கன் நம்பர் வந்து இஷ்யூ ஆகும். ஸோ இந்த டோக்கன் நம்பர் வச்சு தான் நீங்கள் ஃப்யூச்சரில் இது வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸ் அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்ரூவல் ஆன பிறகு தான் நம்மளுக்கு குறைஞ்சின பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பெண்டிங்கில் தான் இருக்கும். நீங்கள் நம்மளோட ட்ராக் ஸ்டேட்டஸ்லேயே போய்ட்டு பார்த்தாலுமே அங்கே வந்து சர்வீஸ் ரிக்வஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேட்டில் கொடுத்துருக்கோம், பெண்டிங் வித் பிசிடிஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் ஆஃபீஸ் எது வரைக்கும் இது வந்து அப்ரூவல் பண்ணலையோ அது வரைக்கும் வந்து இங்கே நேம் வந்து ஆட் ஆகாது. ஸோ இங்கே வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸ் எப்போ வந்து இதை அக்செப்ட் பண்ணுவாங்கனாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த பார்ட் ஆர்டர் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கும்போது மட்டும்தான் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இது கம்ப்ளீட் ஆன பிறகு நம்மளுக்கு குறைஞ்சின பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகும். பிபிஓ ஜென்ரேட் ஆன பிறகு நம்ம மற்ற ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஸ்பார்ஸில் அவங்களோட நேம் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் நம்மளுக்கு குறைஞ்சின பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகும். குறைஞ்சின பிபிஓ ஜென்ரேட் ஆன பிறகு நம்மளோட
ஸோ கேண்டீன் கார்டு, இசிஹெச்எஸ் கார்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மெயினாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம வந்து சிஏ பில் வந்து கிளைம் பண்ணுவோம். அதே போல் காலேஜ் போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு பிஎம்எஸ்எஸ் பிரதான் மந்திரி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே அவங்க டிகிரி பண்ணுறாங்கனாக்கா அதற்கான வருடத்திற்கு 25,000 வந்து நம்ம கிளைம் பண்ணி வந்து வாங்கலாம். இந்த மாதிரி டிபெண்ட்டுக்கு கவர்மெண்ட் மூலிமா என்னென்ன வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் அவங்க சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நீங்கள் அவங்களோட பேரை பாட் அவுட் பண்ணணும். பாட் அவுட் பண்ணிவிட்டு பிபிஓவில் அவங்களோட நேம் வந்து வர வச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அதை வந்து வாங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் இருக்காது. நீங்கள் அவங்களோட பேரை வந்து ஆட் பண்ணலை, அவங்களுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட் ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க அதை வந்து கிளைம் பண்ணவே முடியாது. அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களோட குழந்தையோட பேரை வந்து இன்னும் பாட் அவுட் பண்ணாமல் ஸ்பார்ஸில் ஆட் பண்ணாமல் இருக்கீங்க, 25 வயசுக்குள்ளே இருக்காங்க, அவங்களோட பேர் வந்து பிபிஓவில் இல்லைனாலும் நீங்கள் அதுக்கு அவங்களோட பேரை பிபிஓவில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து பிறந்த குழந்தைக்கு மட்டும்தான் இல்லை, 25 வயசுக்குள்ளே இருக்காங்க அவங்களோட பேர் வந்து பிபிஓவில் வரல அப்படின்னாலும் நீங்கள் டிபெண்ட்டை வந்து ஆட் பண்ணி அவங்களோட பேரை பிபிஓவில் வர வைக்கிறதுக்கான முயற்சி வந்து மேற்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனுக்கும் சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின வேறு எதனா சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.